Good morning, students. இது இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிளாஸ். சரிதானே? இப்போ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். 5 யூனிட்டுக்கும் என்னென்ன டாபிக்ஸ் வருது, அது எப்படி, அது ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறது அப்படின்றத எல்லாமே சார் சொல்லியிருந்தார். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு டாபிக் அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ட் இன்ஜினியரிங் அண்டு பிளான்ட் சேஃப்டி. இப்போது பிளான்ட் இன்ஜினியரிங் அண்டு பிளான்ட் சேஃப்டி அப்படின்னா பிளான்ட் இன்ஜினியரிங், அதாவது ஒரு பிளான்ட்டை எப்படி லொக்கேட் பண்ணுறது, எப்படி அமைக்கிறது, அதில் என்னென்ன வசதிகள் இருக்கணும் அப்படின்றது. இப்போ ரெண்டாவது பிளான்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதில் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன விதமான சேஃப்டியை நம்ம அதில் வைக்கணும், என்னென்ன சேஃப்டி இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பிளான்ட் இன்ஜினியரோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிளான்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மென், மெஷின், மணி அண்ட் மெட்டீரியல். மென், மெஷின், மணி, மெட்டீரியல் அண்ட் தென் எக்யூப்மெண்ட். இந்த எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு ரா மெட்டீரியலில் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ இல்லை செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட், நல்லா கவனிச்சுங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா ஒரு முழுமையடைஞ்ச ப்ராடக்ட். இப்போ செமி ஃபினிஷ்டு அப்படின்னா ஒரு பாதி முடிஞ்ச ஒரு ப்ராடக்ட், ஏன்னா வேறு இடத்துக்கு போய் இன்னொரு ஃபினிஷிங் ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய ஒரு லொக்கேஷனுக்கு பேர் தான் பிளான்ட். திருப்பின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. மென், மெஷின், மணி, மெட்டீரியல் அண்ட் எக்யூப்மெண்ட், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ இல்லை செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கு உண்டான லொக்கேஷன், அதுதான் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, இது பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளான்ட் லொக்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை துவங்குறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு சரியான இடம். நல்லா கவனிச்சிங்க. ஒரு தொழிற்சாலை துவங்குறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு சரியான இடம்தான் நம்ம பிளான்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது பிளான்ட் இன்ஜினியரில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். பிளான்ட்னா என்னென்னு பார்த்தோம். பிளான்ட் லொக்கேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கன்சிடர்டு ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் எ சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா என்ன, ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு உண்டான இடத்த தேர்ந்தெடுக்கிறப்போ என்னென்ன காரணிகள் பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். என்னென்ன காரணங்கள் நமக்கு அது இருக்கணும் அப்படின்றது பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணணும். இப்போ அப்படி செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த செலவினங்கள் ரொம்ப குறையும். குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியர்னஸ் டு ரா மெட்டீரியல். இப்போ நியர்னஸ் டு ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ, சின்ன ஒர்க் ஷாப்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரி எதுனா வச்சாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்களேன், தொழிற்சாலை வைக்கிறோம்னா அது பக்கத்துலேயே நம்ம என்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோமோ அதுக்குண்டான ரா மெட்டீரியல் அப்படின்னா ஒரு மூலப்பொருள்னு சொல்லுவோம். அந்த மூலப்பொருள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் கிடச்சுன்னு வச்சுங்களேன், அது எடுத்துகிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது கொண்டு வர வழியிலேயே நிறைய வேஸ்டேஜ் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எந்த இடத்துல கிடைக்குதோ அது பக்கத்துலேயே நம்ம ஃபேக்ட்ரி வச்சோம்னா அந்த ரா மெட்டீரியல் உடனே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஃபுல்ஃபில்லாக, அதாவது பக்காவாக நம்ம அந்த ப்ராடக்டை பண்ணி முடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது விருநரில். பார்த்தீங்கன்னா ராம்கோ ஆர்ஆர் நகரில் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. பந்தல்குடி பக்கத்தில் ராம்கோ ஆர்ஆர் நகர் பக்கத்தில் தான் பந்தல்குடி இருக்குது. இப்போ பந்தல்குடியில் சுண்ணாம்பு பாறை நிறைய இருக்குது. அதனால இந்த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரியை ஆர்ஆர் நகரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சுண்ணாம்பு பாறை ஈஸியாக நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். அதனால் ஆர்ஆர் நகரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரியை வச்சுருக்காங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரும்பு ஆலை வைக்கிறாங்கன்னா இரும்பு தாது எங்கே பக்கத்தில் கிடைக்குமோ அது பக்கத்தில் இரும்பு ஆலை வச்சாங்கன்னா அதுக்கு தோதான அந்த இரும்பு ஆலைக்கு
தான் அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கும். இன்னொன்று, சர்க்கரை ஆலை எங்கே வைக்கணும் வச்சு பார்த்தீங்கன்னா, கரும்பு தோட்டங்கள் நிறைய எங்கே இருக்குது, கரும்பு எங்கே நிறைய விளையுதோ அந்த இடத்துல சர்க்கரை ஆலை வச்சா நமக்கு அந்த கரும்பு உடனே நமக்கு கம்பெனிக்கு ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதுலேருந்து நிறைய கரும்பு சாறு கிடைக்கும். இப்போ இதே இது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தள்ளி நம்ம சர்க்கரை ஆலை இருக்கும் வச்சுங்களேன், இங்கேருந்து நம்ம கரும்பை வெட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு போய் நம்ம அந்த கம்பெனியில் கொடுத்து அவங்க அது சாறு எடுக்க ரெடி பண்ணால் அந்த வரக்கூடிய சாரோட பெர்சன்டேஜ் குறையும். ஸோ அப்போ அந்த கிடைக்கக்கூடிய சர்க்கரையோட தன்மையும் மாறும். ஸோ அதனால தான் அந்த எங்கே கரும்பு உற்பத்தி ஆகுதோ அது பக்கத்துலேயே நம்ம ஃபேக்ட்ரி அது சர்க்கரை ஆலை வச்சோம்னா நமக்கு தேவையான குவாலிட்டியான சர்க்கரை ஈஸியாக கிடைக்கும். அதான். இன்னொன்று, ஜூஸ் ஃபேக்ட்ரி அது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக நம்ம எங்கே பழங்கள் விளையுதோ அந்த பக்கத்துலேயே நம்ம ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சா தான் கரெக்டாக நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இல்லைன்னா தூரமாக இருந்துச்சுன்னா அழுகின ஜூஸ் தான் கிடைக்கும். ஸோ எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ் எங்கெங்கே வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குதோ அது பக்கத்தில் வச்சா தான் அதுக்குண்டான ஒரு மதிப்பு. ஸோ இதுதான் நியர்னஸ் டு ரா மெட்டீரியல். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நியர்னஸ் டு மார்க்கெட். நியர்னஸ் டு மார்க்கெட் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, உற்பத்தி பண்ணியிருக்கோம். அப்போ அந்த உற்பத்தி பண்ண பொருளை மார்க்கெட் பண்ணணும், அதாவது சந்தைப்படுத்தணும், இல்லை விற்கணும். அப்போ விற்கணும் அப்படின்னா ஒரு மார்க்கெட் வேணும். ஒரு பெரிய ப்ராடக்ட்னால் பெரிய சந்தை இருக்கணும், சின்ன சின்ன ப்ராடக்ட்னால் சின்ன சந்தை இருந்தாலே போதும். அப்போது அந்த மார்க்கெட் நம்ம கம்பெனிக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம பொருள் ஃப்ரெஷ்ஷாக போய் ரீச் ஆகும். இன்னொன்று, மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் குறையும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் குறைஞ்சி அப்படின்னா நம்ம பொருளோட விலையையும் குறைச்சி நம்ம கொடுக்க முடியும். இன்னொன்று, கன்சியூமருக்கு தேவையான நேரத்தில் நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்போ அந்த ப்ராடக்டோட வேல்யூ இன்னும் அதிகரிக்கும். கன்சியூமர் நினச்ச நேரத்தில் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், அப்போ நம்ம ப்ராடக்டோட வேல்யூ இன்னும் அதிகரிக்கும். ஸோ இதுதான் நியர்னஸ் டு மார்க்கெட். இப்போ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுனால இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் குறையும், கன்சியூமரோட தேவையை உடனே நம்ம நிவர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும், உற்பத்தி பொருள் எடுத்து போகிறப்போ சேதம் ஏற்படுறதும் குறையும். உற்பத்தி பொருள் எடுத்து போகிறப்போ அந்த சேதமாகிறதும் குறையும். இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 4-வே 6-வே அந்த மாதிரி இடங்கள், இல்லை ஒரு ஏரோட்ராம் பக்கத்தில், இல்லை துறைமுகம் பக்கத்தில் நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம்னா ஏன்னா நம்ம பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா பக்காவாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு கிராமத்தில் ரொம்ப இன்டீரியராக நம்ம கம்பெனி வச்சுருந்தோம்னா அங்கேருந்து நம்ம மெட்டீரியல் எடுத்து போகிறதுக்கு அந்த போக்குவரத்து வசதியில் நம்ம திருப்பி மெயின்டைன் பண்ணணும். அப்போ அது இல்லாமல் ஆல்ரெடி எங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு அந்த நம்ம பொருள் கொண்டு போகிறதுக்கு உண்டான அந்த ஏற்றுமதி, ரா மெட்டீரியல் இறக்குமதி அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் அண்டு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழிற்சாலை பக்கத்துலேயே, தொழிற்சாலை நம்ம எங்கே நிறுவுகிறோமோ எங்கே வைக்கிறோமோ அது பக்கத்துலேயே லேபர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம், அது பக்கத்தில் லேபர்ஸ் கிடைச்சாங்கன்னா நம்ம குறைஞ்ச சம்பளத்தை கொடுத்தாலே போதுமான. குறைஞ்ச சம்பளம் மீன்ஸ் அவங்க வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான அளவுள்ள அமௌண்ட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு போதுமானது. இன்னொன்று, அவங்க நம்ம கம்பெனியை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம கம்பெனி, நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது, சம்பளமும் வெளியிலேருந்து வர ஒர்க்கர்ஸ் கொடுக்குற காட்டிலும் நார்மலாக கொடுத்தா போதுமானது. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா லேபர் அவைலபிலிட்டி ஒரு முக்கியமான காரணம். அந்த ஃபேக்டர்ஸ், அந்த நம்ம ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறதுல உள்ள
ஒரு முக்கியமான காரணி பார்த்திங்கன்னா லேபர் அவைலபிலிட்டி. நமக்கு நம்பிக்கையான எப்போவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய லேபர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நமக்கு தேவையான குவாலிட்டி உடைய மெட்டீரியலை தயாரிக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபியூல். இப்போ நம்ம தொழிற்சாலையில் உற்பத்திக்கு தேவையான மின்சாரம் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கணும். இப்போ தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நம்ம ஃபேக்ட்ரி வந்து ஒரு எஸ்எஸ் பக்கத்துலேயோ, எஸ்எஸ் அப்படின்னா சப்ஸ்டேஷன், இபி சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அது பக்கத்துலேயோ இல்லை மின்சாரம் தயார் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயோ வச்சோம்னா வரக்கூடிய கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். இப்போது சப்ஸ்டேஷனுக்கு ரொம்ப தள்ளி இல்லை கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப தள்ளி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கரண்ட்டானது வர 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 லீக்கேஜ் ஆகி நமக்கு வர்ற தள்ளி வச்சுருந்தோம்னா வரக்கூடிய கரண்ட் ஃப்ளோவானது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது, வரக்கூடிய கரண்ட் வந்து எஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி எந்த இடத்துல எஸ்எஸ் இருக்குது இல்லை பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் அது பக்கத்தில் தான் நமக்கு அந்த ஃபேக்ட்ரியை நம்ம நிறுவனம். இன்னொன்று ஃபியூல்னு பார்த்திங்கன்னா நிலக்கரி. இப்போ நிலக்கரி இருக்கணும், நிலக்கரி கிடைக்கிற இடத்துல தான் நம்ம அனல் மின் நிலையம், நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அனல் மின் நிலையம் அது வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இருக்கும். நெய்வேலியில் இருக்குது லிக்னைட் கார்ப்பரேஷன். அந்த இதில் பார்த்திங்கன்னா நிலக்கரி தேவைப்படுது. இப்போ நிலக்கரி எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம அந்த கம்பெனியை ஃபேக்ட்ரியை வைக்கிறோம். வச்சா நமக்கு தேவையான அந்த ஃபியூல் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரிசிட்டி அண்டு ஃபியூலை நம்ம பேஸ் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி வைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணீரோட தேவை. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சுங்களேன், எல்லா விதத்துலேயும் கண்டிப்பாக நமக்கு தண்ணி தேவைப்படும். ஃபேக்ட்ரியை க்ளீன் பண்ணுறதுக்கு, மெஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுத்து நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, எல்லா விதத்துலேயும் குளிக்கக்குள்ள எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப அவசியம். ஏன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி இந்த தண்ணிகள் மாறும். பட் காமனாக வாட்டர் ஃபெசிலிட்டி, இப்போ காமனாக வாட்டர் ஃபெசிலிட்டினா எல்லாத்துக்கும் தேவையான தண்ணீர் அளவு நல்லா கிடைக்கணும். கிரவுண்ட் வாட்டராக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, நல்லா தடையில்லாமல் கிடச்சிச்சின்னா நமக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு உண்டான நீர்வரத்து நல்லா இருக்கும். அப்போ நம்ம எந்த ஒரு தண்ணீர் டிமாண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்கிறது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 8th பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் அண்ட் அட்மாஸ்பரிக் கண்டிஷன். அப்படின்னா இப்போ நம்ம என்ன உற்பத்தி செய்கிறோமோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி தட்பவெப்பமுள்ள இடத்த தேர்வு செய்யணும். இப்போ என்ன பொருள் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது பருத்தி பஞ்சை வச்சு நம்ம ஒரு நூற்பாலையில் நூல் தயார் பண்ணுறோம். அப்போ பருத்தி பஞ்சை வச்சு நம்ம நூற்பாலையில் நூல் தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான தட்பவெப்பம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். இப்போ அந்த ஈரப்பதமாக இருக்கணும்னா ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள் வந்து கொஞ்சம் ஈரப்பதமான இடங்கள். ஸோ அங்கே வந்து பருத்தி ஆலைகள் வச்சோம்னா என்னாகும், அந்த பருத்தியில் வந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக நூல் வந்து நமக்கு கிடைக்கும். இதே இது ஹாட்டான இடத்துல போய் நம்ம இந்த பருத்தி ஆலையை வச்சோம்னா என்னாகும், நூல் கரெக்டாக செய்ய முடியாது. ஏன்னா நூல் அந்து போகும். அந்த வெட் கண்டிஷன் இருந்தால் தான் நமக்கு நூல் கரெக்டாக ஃப்ளோவாக வரும். ஸோ இது கிளைமேட்டிக் கண்டிஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம சிவகாசியில் பார்த்திங்கன்னா கந்தக பூமின்னு சொல்கிறோம், அது ஹீட்டான ஏரியா. ஸோ அங்கே அந்த பட்டாசு தொழிற்சாலை, தீப்பொறி தொழிற்சாலை அங்கே வச்சா தான் என்னாகும், அந்த ஹாட் கண்டிஷனுக்கு அதுக்கும் அந்த வெடிப்பொருட்களானது பதத்து போகாமல் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, அதாவது வெடிக்காமல் போகும்ல, பதத்து போகிறோன்னு சொல்லி, அந்த பதத்து போகாமல் அந்த கண்டிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். 1 வருஷம் இருந்தாலும் அந்த வெடியோட கண்டிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிளைமேட்டிக் கண்டிஷன். இப்போ ரெண்டையும் மாறி வைக்க முடியாது. இது இப்போ வெடியை கொண்டு போய் ராஜபாளையத்துலேயும் நூற்பாலையை கொண்டு போய் சிவகாசிலையும் வச்சோம்னா ஆப்போசிட் ஆகி போயிடும், ஒரு வேலையும் உருப்படியாக நடக்காது.
இதான் கிளைமேட்டிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல். இப்போ வேஸ்ட் டிஸ்போசல்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து போகக்கூடிய வெளியேறக்கூடிய திரவ கழிவு எல்லாத்தையும் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். அப்போ அப்படி அமைப்பு இருந்தால் தான் கரெக்டாக சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளோட அந்த வேஸ்ட் டிஸ்போசலை கரெக்டாக செய்யணும். ஸோ இது வேஸ்ட் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் அண்ட் அதர் எய்ட்ஸ். இப்போ ஃபினான்சியல் அண்ட் அதர் எய்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ ரெண்டுமே தொழில் ரீதியாக பின்தங்கியுள்ள அந்த மாநிலங்கள் மாவட்டங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்வாங்க. எந்தெந்த மாதிரி உதவிகள் பார்த்திங்கன்னா சில பேக்வேர்டு ஏரியா நம்ம பண்ணோம்னா சப்சிடைஸ் பவர் சப்ளை, அதாவது என்ன சப்சிடைஸ் அப்படின்னா மானிய கட்டணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மானிய கட்டணம். அதாவது பவர் சப்ளையில் குறைஞ்ச அளவில் கரண்ட் பில் கட்டினாலே போதும் அந்த மாதிரி. இல்லை கவர்மெண்ட் இடத்தையே கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டிங்க, குறைஞ்ச இட வாடகை கொடுத்தா போதும். அப்புறம் இந்த லோன் கொடுக்குறது, அந்த இங்கே இப்போ ஃபேக்ட்ரி கட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் உண்டு. அந்த லோனில் நீங்கள் 70% கட்டினா போதும், 30% உங்களுக்கு சப்சிடி. அந்த மாதிரிலாம் நிறைய ஃபினான்சியல் எய்ட்ஸ் இருக்குது. ஃபினான்சியல் எய்ட்ஸ் அப்படின்னா என்னது, நிதி உதவி அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதர் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம கம்பெனி வச்சுக்கிறோம்னா அதில் சுற்றி உள்ள சமூக மக்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்தையும் நல்லா பக்குவமாக அணுகி அவங்கள நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். அது இல்லாமல் பக்கத்தில் நம்ம என்ன ஃபேக்ட்ரி வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அதே மாதிரியான ஃபேக்ட்ரிகளுக்கு நிறைய இருக்கும். அவங்களுக்கு நம்ம போட்டி, அவங்களுக்கு அந்த கம்பெனியோட எப்படி நம்ம போட்டி போட்டு நம்ம கம்பெனியை முன்னேற்றுறது, அந்த கண்டிஷனையும் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்தையும் செலக்ட் பண்ணணும். ஸோ இதான் அதர் ஃபேக்டர்ஸ் சொல்லுது. ஸோ இது வரைக்கும் நம்ம 11 பாயிண்ட் பார்த்துருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கன்சிடர்டு ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் சைட். ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம்னா என்னென்ன காரணிகளை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த 11 காரணிகள். ஸோ இந்த 11 காரணியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பிளான்ட் லேஅவுட்னு சொல்கிறோம். இப்போ பிளான்ட் லேஅவுட் அப்படின்னா என்ன, ஒரு பிளான்ட்டை தொடங்குறதுக்கு தேர்ந்தெடுத்த இடத்துல அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் செய்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகள், அப்புறம் மூலதனம், இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு இட அமைப்பு தான் பிளான்ட் லேஅவுட்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. ஒரு பிளான்ட்டை தொடங்குறதுக்கு தேர்ந்தெடுத்த இடத்துல ஒரு பிளான்ட்டை தொடங்குறதுக்கு ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வசதி அண்ட் ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கக்கூடிய இட அமைப்பு தான் பிளான்ட் லேஅவுட்னு சொல்கிறோம். சரி, இந்த பிளான்ட் லேஅவுட்னு சொல்கிறோம்ல, இந்த லேஅவுட்லேயே 3 வகைகள் இருக்குது. இந்த லேஅவுட்டு 3 வகைகள் இருக்குது. இப்போ பிளான்ட் லேஅவுட்டில் 3 வகைகள்னு சொன்னால் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லேஅவுட், ரெண்டாவது ப்ராடக்ட் லேஅவுட், மூணாவது ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட். ப்ராசஸ் லேஅவுட், ப்ராடக்ட் லேஅவுட், மூணாவது ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 லேஅவுட்டையும் பின்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேஅவுட் எப்படி இருக்கணும், அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இது, அதான் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது என்ன, நோக்கம். ஒரு நல்ல லேஅவுட்டோட நோக்கம் என்ன, ஒரு குட் பிளான்ட் லேஅவுட் அப்படின்னா நல்ல பிளான்ட் லேஅவுட், அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னா நோக்கம். சரி, ஒரு நல்ல லேஅவுட்டோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிட்டு குறைக்கிற மாதிரி இருக்கணும். சரியா, இப்போ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா இப்போது மெட்டீரியலில் ஒரு இடத்துல இன்னொரு தூக்கிட்டு போகிறோம். அப்போ அந்த தூக்கிட்டு போகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். மெட்டீரியல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தூக்கிட்டு போகிறப்போ அந்த தூக்கிட்டு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ப்ராடக்டில் ஒரு பாதி முடிஞ்சு போச்சு, இன்னொரு பாதி இன்னொரு லேஅவுட்டில் பண்ணணும், இன்னொரு பிளான்ட்டில் பண்ணணும். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு இந்த பிளான்ட்டுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் பக்காவாக இருக்கணும். ஃபோர்க் லிஃப்ட்டோ இல்லை வேறு மினி ட்ரக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு உபகரணங்களும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கும்
குறைந்த அளவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெஷின்களோட மெயின்டெனன்ஸ் எளிதாகவும் சுலபமாகவும் செய்கிறதுக்காக. இப்போது நல்ல ஒரு பிளான்ட் லேஅவுட் ஏன் வைக்கிறோம்னா அந்த மெஷினோட மெயின்டெனன்ஸை பக்காவாகவும் பண்ணணும், ஈஸியாகவும் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நல்ல பிளான்ட் லேஅவுட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூணாவது லேபரோட மூமெண்ட்டை குறைக்கிறதுக்கு. லேபரோட மூமெண்ட் அப்படின்னா லேபர் வந்து கம்பெனியில் ஒரு மிஷினுக்குள்ளே வந்துட்டார்னா ஃபஸ்ட்டு ஸ்டோர் ரூம் போவார், சூப்பர்வைசர்ட்டு போவார், பாத்ரூம் போவார், தண்ணி குடிக்க போவார், கேன்டீன் போவார், எல்லா இடத்துக்கும் போவார். அப்போ அந்த இடத்தோட டிஸ்டன்ஸை குறைக்கணும். அவர் இங்கே இருக்கார் அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸையும் குறைச்சி அந்த போகக்கூடிய எண்ணிக்கையும் குறைச்சி நம்ம லேஅவுட்டை வைக்கணும். ஸோ அது லேபரோட மூவ்மெண்ட்டை குறைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு. சேஃப்டி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். சரி நமக்கு அடிபட்டுருமோ இதாயிருமோன்னு சொல்லி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சேஃப்டி என்விரான்மெண்ட். அடுத்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடை குறைக்கிற மாதிரியான லேஅவுட்டாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு லேஅவுட்டாக இருக்கணும். அடுத்து குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்காக. குவாலிட்டி நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா குவாலிட்டி இருந்தால் தான் அந்த பொருளை மார்க்கெட்டில் விற்க முடியும். ஸோ அந்த குவாலிட்டி அதிகரிக்கிற மாதிரி இந்த பிளான்ட் லேஅவுட் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா டெவலப் செய்வதற்கு போதுமான இடவசதி. இப்போ நம்ம பிளான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், சரி அடுத்து நம்ம ப்ராடக்ட் நல்லா மார்க்கெட்டில் போகுதுன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் அந்த பிளான்ட்டை டெவலப் பண்ணணும்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு நம்ம அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக வாங்கி வச்சுருந்தா தான் நம்ம பிளான்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் லீட் டைமை குறைக்கிறது அப்படின்னா இப்போ ரா மெட்டீரியல் வந்து நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, ரா மெட்டீரியல் உள்ள என்ட்ராகி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நம்ம அடையிற வரைக்கும் உள்ள டைம் தான் லீட் டைம் சொல்கிறது. அந்த லீட் டைமை குறைக்கணும். மேனுஃபேக்சரிங் லீட் டைமை குறைக்கிற மாதிரி இந்த லேஅவுட் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஒரு நல்ல லேஅவுட்டோட நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி பார்ப்போம்.